ஆடுறா ஏய் அடிச்சு அமாவாசைக்கு எல்லாம் பூசணிக்காவை உடைச்சு இன்னைக்கு திஷ்டியை கழிச்சிருப்பீங்க. இந்த பூசணிக்காய் திஷ்டி கழிக்க மட்டும் கிடையாது, இதில் உள்ள நன்மைகளை பற்றியும் உடம்புக்கு கிடைக்கக்கூடிய நீர்ச்சத்தை பற்றியுமுக்கான ஒரு காணொலி தான் இது. நமது உணவு பழக்க வழக்கங்களில் பார்த்தீங்கன்னா இந்த பூசணிக்காய் வந்து காலங்காலமாக நம்மளுடைய வாழ்வியலில், தமிழ் வாழ்வியலில் இருந்திருக்கு. இன்றைக்கி உள்ள பிள்ளைங்க வந்து இந்த பூசணிக்காவை ஒதுக்கிட்டு சாம்பாரில் பூசணிக்காய் சாம்பார்னு நினைக்கிறாங்க. இந்த பூசணிக்காயில் இருக்கக்கூடிய நன்மையில் எக்கச்சக்கம். பீட்டா கரோட்டின்ற ஒரு தாது பொருள் இதில் இருக்குது. அது மூலியமாக பார்த்தீங்கன்னா கண் பிரச்சனைகள், உடல் உஷ்ணத்தை தவிர்த்து குளிர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் கேன்சர் செல்களை குறைக்கிறதுக்கு எக்கச்சக்கமாக சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ எங்களுடைய பந்தலில் மாடியில் போட்டிருந்தோம். மாடினா எங்களுடைய பூமித்ரா நர்சரிக்கு மேலே பந்தலாக போட்டு ஏற்றி வச்சுருந்தோம். எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 60 to 70 கிலோ காய்கள் நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணி எங்களுடைய சங்கையா சிறுதானிய உணவகத்துக்கு இந்த காய்களை மூலியமாக பொரியலாகவும் சாம்பார்லையும் கொடுத்துட்டு வரோம். ஸோ நல்ல பொருட்களை பிள்ளைங்களுக்கு கொடுத்து வளர்ப்போம். நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு காணொலியில் அடுத்த காயை பற்றி உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். நன்றி.